ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். இப்போ மார்க்கெட்டில் அண்டர் 3000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்மார்ட் வாட்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் டாப் ப்ரியாரிட்டியில் கண்டிப்பாக டிசோ வாட்ச் 2 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த டிசோ வாட்ச் 2 உடைய ரிவ்யூவை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னெல்லாம் நல்லா இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் சூட்டபிளாக இருக்கும், எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த டிசோ வாட்ச் 2 உடைய அன்பாக்சிங்கை ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்த்துட்டோம். அதனால் அகைன் திரும்பி அதையே நம்ம பார்க்க வேணாம். இப்போ டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்குள்ளே போயிடுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் உடைய பில்டு குவாலிட்டி, ஏன்னா வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய பில்டு குவாலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இதனுடைய பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு 52 கிராம்ஸ்க்கான வெயிட் வருது. அந்த வகையில் கொஞ்சம் பல்கியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். கையில் கட்டும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் உடைய அந்த ஃப்ரேம், சைட் ஃப்ரேம் எல்லாமே மெட்டல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதுக்கான மெயின் காரணம். அண்ட் இந்த சைட் பாடி எல்லாம் நமக்கு மெட்டல்ல பண்ணியிருக்கிறதுனால நமக்கு தெரியாம எங்கேயாவது நம்ம இடிச்சிட்டாலோ இல்லை வாட்சஸ் கீழே விழுந்தாலுமே நமக்கு டேமேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இந்த மெட்டல் பாடி அப்படின்றதுனால இது இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவா இருக்குது. மற்றபடி இந்த மெட்டல் ஃப்ரேம் அப்படின்றது சைட்ல மட்டும்தான் இருக்கு. பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்ட்ராப் உடைய குவாலிட்டியுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டிக்கான ரப்பர்ல இங்க ஸ்ட்ராப் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது வெயிட் கொஞ்சம் லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது, ஒரு லைட்டாக பல்கியாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போட் வாட்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்ச் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. மற்றபடி பில்டு குவாலிட்டி ரொம்பவே பக்கவாக சாலிடாக இந்த வாட்சில் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டிக்கு அடுத்தபடியாக ஒரு வாட்சுக்கு ரொம்பவே மிக முக்கியமான விஷயம் அதனுடைய டிஸ்பிளே. அதுலேயும் ஸ்மார்ட் வாட்சுக்கு டிஸ்பிளே ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.69 இன்ச்சஸில் ஒரு பெரிய டிஸ்பிளே, HD கலருக்கான ஃபுல் டச் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவை தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் 600 நிட்ஸ்க்கான ஒரு பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பிரைட்னஸ் லெவல்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. பிரைட்னஸை நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியுது. ஒரு 4 லெவல் கொடுத்துருக்காங்க. அந்த 4 லெவலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியுது. அண்ட் அவுட்டோரில் இன்டோரில் எங்க யூஸ் பண்ணாலுமே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டிஸ்பிளேல தெரியக்கூடிய கண்டென்ட் எல்லாம் ரொம்பவே கிளியரா கிறிஸ்பாவே நமக்கு தெரியுது. அந்த வகையில் டிஸ்பிளே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வேல்யூவும் அதிகமாக கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வரக்கூடிய அந்த கண்டென்ட்டுடைய ஃபாண்ட் ஆகட்டும் இல்லை உள்ள இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெருசாவே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு யூஸ் பண்ணும்போது வாட்சுடைய டிஸ்பிளே எப்பவுமே நமக்கு சின்னதாக தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த டிஸ்பிளேல நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுடைய ஃபாண்ட் எல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்கிறதுனால நமக்கு விசிபிலிட்டியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே விசிபிளா இந்த ஸ்மார்ட் வாட்ச் உடைய டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு இருக்கு. அண்ட் விசிபிலிட்டி மட்டும் இல்லாம டச் ரெஸ்பான்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே ஸ்மூத்தா, ரொம்பவே ஃபாஸ்டாவே இருக்கு. அதுலயும் எந்த ஒரு லேகும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபீல் பண்ணல. ரொம்பவே ஃபாஸ்டா அண்ட் இன்ஸ்டன்டாவே இந்த ஸ்மார்ட் வாட்ச் உடைய டிஸ்பிளேல நமக்கு டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வகையில டச் பெர்ஃபார்மன்ஸ் எதுலயும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு லேகும் நோட்டீஸ் பண்ணல. அடுத்து ஸ்மார்ட் வாட்ச்ல மெயினா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வாட்ச் ஃபேஸஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் 100+ வாட்ச் ஃபேஸஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் நம்ம இந்த வாட்சில் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்களுடைய பிரைவேட் ஆப் டிசோ ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பட்சத்தில் நம்ம மொபைல் வழியாக அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பில் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். அதில் எந்த வாட்ச் ஃபேஸஸ் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வாட்சுக்கு நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோட்டோ இல்லை நம்மளுடைய இமேஜை நம்ம இங்கே வால்பேப்பராக செட் பண்ணிக்கணும், இந்த வாட்சில் வால்பேப்பராக செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த டிசோ ஆப் வழியாக நம்மளுடைய ஃபோட்டோவையும் கஸ்டமைஸ் பண்ணி வாட்சுடைய ஃபேஸாக செட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் உங்கள் ஃபோட்டோவையும் இந்த வாட்சுடைய ஃபேஸாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபீச்சரும் இந்த டிசோ வாட்ச் 2 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த வாட்ச் ஃபேஸை செட் பண்ணுறதை தாண்டி இந்த டிசோ ஆப்புடைய யூசேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிசோ ஆப் வழியாக தான் நம்ம இந்த வாட்சில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். மெயினாக ஃபர்ஸ்ட் இந்த வாட்சையும் இந்த ஆப்பையும் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த ஆப் வழியாகவே உங்கள் வாட்சில் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆப் வழியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாட்ச் ஃபேஸஸை இந்த ஆப் வழியாக தான் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவதாக இதில் கேமரா
கேமரா கண்ட்ரோல்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேமராக்கான அந்த ஷட்டர் பட்டனை இந்த வாட்ச் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஃபீச்சரை இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம நோட்டிஃபிகேஷனை இந்த வாட்சில் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே நம்ம அதுக்காக தான் வாங்குவோம். அந்த வகையில் மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் என்னென்ன ஆப்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆப் வழியாக தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நமக்கு மெசேஜ் ஆப்லேருந்து மட்டும் வரணுமா, இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்தும் நம்ம வாட்சுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த டிசோ ஆப்குள்ளே போய் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குமே இந்த டிசோ வாட்ச் அப்படின்றது யூஸ் ஆகுது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரதோட மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷனை இன்ஸ்டன்ட்டாக நம்மளால் படிச்சுக்கவும் முடியுது. பட் ரிப்ளை அப்படின்றது இந்த வாட்ச் வழியாக நம்மளால் பண்ண முடியாது. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனை இன்ஸ்டன்ட்டாக கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளால் படிச்சுக்க முடியும். பட் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் வழியாக தான் நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கணும். அதையும் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை கெட் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் காலுக்கான நோட்டிஃபிகேஷனையும் இந்த வாட்சில் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ கால் வருது அப்படின்னும் பட்சத்தில் அதற்கான ரிமைண்டரும் இந்த வாட்ச்லேயே நமக்கு ஷோ பண்ணும். அதையுமே நம்ம இங்கே இந்த டிசோ ஆப்பில் போய் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னும் பட்சத்தில் நம்ம மொபைலுக்கு என்ன கால் வந்தாலும் உடனே இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு நோட்டிஃபை பண்ணும். அண்ட் அந்த கால் நமக்கு தேவையில்லாத கால், கம்பெனி கால்லாம் வருது அப்படின்னும் பட்சத்தில் அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸ்மார்ட் வாட்ச்லேயே கொடுத்துருவாங்க. பட் காலை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் ஸ்மார்ட் வாட்சை எடுத்து தான் அட்டன் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு ஸ்பீக்கர், மைக் எதுவுமே கிடையாது. அந்த வகையில் நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா உங்கள் மொபைல் வழியாக தான் பேசிக்கணும். பட் கால்க்கான நோட்டிஃபிகேஷனை மட்டும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கெட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் எல்லாம் போக ரிமைண்டருக்கான ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. செடென்டரி ரிமைண்டர், ட்ரிங்கிங் வாட்டருக்கான ரிமைண்டர் அண்ட் அலாரம். ஸோ அலாரம்க்கான ரிமைண்டர் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்ணுறதுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இது ரெண்டுமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு அக்யூரேட்டான டேட்டாவை கண்டிப்பாக கொடுக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மெடிக்கலாக இதில் வரக்கூடிய டேட்டா எதுவுமே நமக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. அந்த வகையில் அக்யூரேட்டான டேட்டா எதுவும் இந்த வாட்சில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம், எந்த அளவுக்கு தூங்குறோம், டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் பண்ணோம் அண்ட் மாடரேட்டான ஸ்லீப் எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படின்ற வரைக்கும் எல்லா டேட்டாவையும் கிளியராக இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு கொடுத்துருது. ஸோ இதுதான் எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு ஃபீச்சர். அண்ட் எனக்கும் நிறைய டைம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சராகவும் இருக்குது. அந்த வகையில் ஜஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம நைட்டில் வியர் பண்ணிக்கிட்டு தூங்கினா போதும், நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம டீப் ஸ்லீப் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டேட்டாவையும் கிளியராக இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு எடுத்து வந்து கொடுத்துருது. அந்த டேட்டாவெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் பார்த்துக்க முடியும். அண்ட் நம்மளுடைய டிசோ ஆப்லையும் போயிட்டு நம்ம அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அது கூடவே நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி டேட்டாவையும் நம்மளால கெட் பண்ணிக்க முடியும். நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அண்ட் நம்ம எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற டேட்டா எல்லாத்தையுமே டெய்லி ஆக்டிவிட்டி டேட்டா அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே நம்மளால பார்த்துக்க முடியும். அண்ட் இதையுமே நம்ம இந்த டிசோ ஆப் வழியாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது போக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்ணுறதுக்கான அந்த சென்சார், ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கான அந்த சென்சாருடைய டேட்டா எல்லாத்தையுமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் பார்த்துக்க முடியும். அண்ட் டிசோ ஆப் வழியாகவும் நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணிக்கவும் முடியும். இது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு ஒரு 15 ப்ரீலோடட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டோர் ரன், அவுட்டோர் வாக், அவுட்டோர் சைக்கிளிங், இண்டோர் ரன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட் இந்த மாதிரியான ஒரு 15 ஸ்போர்ட்ஸ் மோட் இதில் டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ளே டைம், ப்ளே டியூரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டா எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். பட் இது நார்மல் பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே கால் நோட்டிஃபிகேஷன் கெட் பண்ணிக்கிறது, கேமராவுக்கான கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, மியூசிக் கண்ட்ரோல் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சருக்காக இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்பவே மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி. எந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் வருது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் 250 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட 10 நாளைக்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து கம்பெனி டிசோ தரப்புலேருந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ண வரைக்கும் எங்களுக்கு ஒரு 7 நாள், ஒரு வாரம் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் யூஸ் பண்ணிக்க முடியுது. பட் அந்த 10 நாள் யூசேஜ் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம எந்த ஒரு ஸ்மார்ட்டான ஃபீச்சரும் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் மணி பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் அப்போ அந்த 10 நாளைக்கான அந்த பேட்டரி லைஃப் நமக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறோம் அப்படின்னா அதில் ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் ஒரு 1 வீக்கான பேட்டரி லைஃபை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த பேட்டரி லைஃபும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி லைஃப் தான். 7 நாள் 1 வீக்கான பேட்டரி லைஃப் வருது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான்.
ஸோ இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையும் டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் சொன்ன இந்த ஃபீச்சரில் எந்தெந்த ஃபீச்சர்லாம் எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் பாசிட்டிவாக பட்டுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் மெயின் பாசிட்டிவாக பார்த்தது அந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கான அந்த ஒரு ஃபீச்சர். எனக்கு பர்சனலி இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கெட் பண்ணிக்க முடியுது, அந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சிக்க முடியுது. ஸோ இதுவுமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக இருந்துச்சு. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே பிரைட்னஸ் லெவல்னு எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பேட்டரி லைஃபும் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக தான் இருந்துச்சு. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கேமரா கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர் கொடுத்திருந்தாலும் அந்த கேமராவுடைய ஷட்டர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் டிலேவாக தான் நமக்கு மொபைலில் அந்த கேமராவை கேப்சர் பண்ணுது, அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுது. இது ஒரு சின்ன டிலே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. அதே மாதிரி மியூசிக் கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலில் ப்ளே ஆகக்கூடிய சாங்கை ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியுது, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியாக நம்மளால் பண்ணிக்க முடியுது. பட் இதுலேயுமே ஒரு சின்ன டிலே இருக்கு. நம்ம வாட்ச்ல பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் அதற்கான ரெஸ்பான்ஸ் நம்ம மொபைல்ல இருக்கு. அந்த வகையில் கேமரா கண்ட்ரோல் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல்ல ஒரு சின்ன டிலே இருக்கு. பட் இது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன டிலே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் கேமரா கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நமக்கு பிளட் ஆக்சிஜன் லெவல் அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்றதுக்கான அந்த சென்சார்லாம் இருக்கு. அதுக்கான டேட்டாவெல்லாம் எடுத்துக்க முடியும். அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த டேட்டாவெல்லாம் நமக்கு கொஞ்சம் அக்யூரேட்டா வரது கிடையாது தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது தான். ஏன்னா இந்த ரெண்டு ஃபீச்சருமே அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம இதை பெருசாகவும் எதிர்பார்க்கவும் முடியாது. ஈவன் இதை விட ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்லயுமே இந்த டேட்டாவெல்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வராது. அண்ட் இது ஒரு மெடிக்கலி ரெக்கமெண்டட் ஸ்மார்ட் வாட்சும் கிடையாது. அப்படின்றதுனால இந்த ரெண்டு டேட்டா ஜஸ்ட் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இதனுடைய யூசேஜ்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடையாது தான். அதர்வைஸ் ஓவரால் ஒரு ஸ்மார்ட் வாட்சா நம்ம நார்மலா வாட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது போக இந்த ஸ்லீப்பிங் டேட்டா யூஸ் பண்றது, அலாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அந்த வகையில் கண்டிப்பா இந்த 3000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்கலாம் கண்டிப்பா இந்த டிசோ வாட்ச் 2 ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதர்வைஸ் இந்த பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்றதுக்கான டேட்டா, ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்றதுக்கான டேட்டாலாம் அக்யூரேட்டா வேணும்னு கேட்கக்கூடியவங்களாம் இதை விட இன்னும் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்க்கு போயிடுறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எந்த ஸ்மார்ட் வாட்ச்லயுமே அந்த டேட்டாலாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. ஸோ ஓவரால் ரியல்மியுடைய டெக் லைஃப்க்கு கீழே வரக்கூடிய இந்த டிசோ வாட்ச் 2 ஸ்மார்ட் வாட்சை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சரையும் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அங்கே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.